காட்டேரி இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே போதும் நம்ம மனசுக்குள்ள ஒரு மாதிரி மர்மமோ கொஞ்சம் பயமோ கலந்த ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? சரி வாங்க, இந்த இருண்ட ரொம்பவே ஆழமான கதைக்குள்ள நாமளும் கொஞ்சம் பயணம் செஞ்சு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. வெளிரி போன ஒரு உருவம், ஒரு இருண்ட பழமையான கோட்டை, அப்புறம் ரத்தத்துக்கான ஒரு தனியாத தாகம். இதுதானே நம்ம எல்லாருக்கும் காட்டேரினா ஞாபகத்துக்கு வர்ற ஒரு பிம்பம். சினிமா கதைன்னு எல்லாத்துலயும் இதுதானே திரும்ப திரும்ப பார்த்திருக்கோம். நமக்கு எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை தெரியுமா? நிஜமாவே இந்த பயங்கரமான உருவம் எங்கிருந்து தான் வந்துச்சு? இது வெறும் கற்பனையா, இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா? காட்டேரியோட உண்மையான கதை எங்க தொடங்குதுன்னு தெரியுமா? அது ஏதோ ஒரு கற்பனை கதையில இல்ல. 18ஆம் நூற்றாண்டுல கிழக்கு ஐரோப்பாவுல பரவின ஒரு கொடூரமான பயத்திலிருந்தும் நிஜமான சாவுகள்ல இருந்தும் தான் இது ஒட்டிருக்கு. அதாவது 18ஆம் நூற்றாண்டுல கிழக்கு ஐரோப்பா, குறிப்பா இந்த ஸ்லாவிக் பகுதிகள்ல ஒரு மாதிரி விவரிக்கவே முடியாத ஒரு பயம் பரவி இருந்துச்சு. என்னன்னா, செத்துப் போனவங்க கல்லறையிலிருந்து எந்திரிச்சு வந்து உயிரோடு இருக்கிறவங்களோட ரத்தத்தை குடிக்கிறாங்கன்னு ஒரு தீவிரமான நம்பிக்கை. இதுக்கு சாட்சியா இறந்து போனவங்களோட உடம்புல ரத்தம் இல்லாம வத்தி போயிருந்ததும், வீட்டு விலங்குகள் எல்லாம் மர்மமா செத்து கிடந்ததும் அவங்க நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்குச்சு. அந்த பயத்தோட உச்சத்துல மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கல்லறைகளை எல்லாம் தோண்டி அந்த பிணங்களோட நெஞ்சில மரக்குச்சியால் அடிச்சாங்க. இப்படி ஒரு பயம் பரவுனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அப்போலாம் மருத்துவ அறிவியல் பெருசா வளரல. இப்போ நம்ம சொல்ற டியூபர்குலோசிஸ், அதாவது காசநோய் மாதிரி வியாதிகளோட அறிகுறிகளை பாருங்க. தோல் வெளிரி போறது, இருமும்போது ரத்தம் வருது, உடம்பு இழைச்சு போறது. இதையெல்லாம் பார்த்த மக்கள் இது ஏதோ காட்டேரியோட தாக்குதல் தானே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதிலும் ஒரு பிணத்தோட வாயில ரத்த கரை இருந்தா அவ்வளவுதான், ராத்திரி எந்திரிச்சு ரத்தம் குடிச்சிட்டு தான் வந்து படுத்திருக்குன்னு அடிச்சு சொன்னாங்க. உண்மையை சொல்லப்போனா இந்த காட்டேரிங்கிற வார்த்தை வரதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி அமானுஷ சக்திக்கும் நோய்க்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா நம்புனாங்க. உதாரணத்துக்கு பழைய கிரீக்கர்கள் நோசோஃபோரோஸ்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நோயே சுமந்து வர்றவன். அதாவது இந்த மாதிரி பேய் பிசாசுகள் தான் நோய்களை பரப்புறதா அவங்க ரொம்ப காலமா நம்பிட்டு வந்தாங்க. சொல்லப்போனா இந்த உயிரே குடிக்கிற உருவத்துக்கான ஐடியா ரொம்ப ரொம்ப பழசு. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கான விதை இருந்திருக்கு. மெசபட்டோமியால லமாஸ்டோன்னு ஒரு ரத்தம் குடிக்கிற பேய் அது குழந்தைங்கள தான் குறிவைக்கும். அக்காடியன் கதைகள்ல எகிமூன்னு ஒரு ஆவி அது உயிரோடு இருக்கிறவங்களோட சக்திய உறிஞ்சிடும். ஏன் நம்ம கிரீக்க ரோமன் கதைகள்ல கூட லாமியான ஒரு உருவம் இருந்திருக்கு. அது பார்க்க அழகா இருந்தாலும் குழந்தைங்கள சாப்பிடுற ஒரு பயங்கரமான உருவம். இதெல்லாம் தான் காட்டேரிங்கிற கான்செப்டோட முன்னோடிகள்னு சொல்லலாம். சரி, இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. இவ்ளோ நேரம் நாம பார்த்தது கல்லறையில இருந்து எந்திரிச்சு வர ஒரு அருவரப்பான பிணம் மாதிரி ஒரு உருவத்தை. ஆனா அது எப்படி இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டைலான கம்பீரமான புத்திசாலித்தனமான ஒரு அரக்கனா மாறுச்சு? இதுக்கான பதில் இலக்கியத்துல இருக்கு, குறிப்பா காத்திக் இலக்கியத்துல. இது ஒரு படிப்படியான வளர்ச்சி தான். முதல்ல 1819ல ஜான் பொலிடோரி எழுதின தி வேம்பயர், இதுதான் முதல்ல ஒரு வசீகரமான பணக்கார காட்டேரிய அறிமுகப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் 1872ல ஷெரிடன் லே ஃபேனுவோட கார்மெல்லா வந்துச்சு. இது ஒரு கவர்ச்சியான பெண் காட்டேரிய உருவாக்குச்சு. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பா வந்தது 1997ல பிராம் ஸ்டோக்கரோட டிராகுலா தான். அதுதான் இந்த மொத்த புராண கதைக்கும் ஒரு வடிவம் கொடுத்து இன்னைக்கு நாம பாக்குற மாடர்ன் காட்டேரிக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குச்சு. இங்கேதான் பிராம் ஸ்டோக்கரோட புத்திசாலித்தனம் வெளிப்படுது. அவர் சும்மா ஒரு அரக்கனை உருவாக்கல, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குறியீட்டு அர்த்தம் கொடுத்தார். இப்ப பாருங்க, கண்ணாடியில உருவம் தெரியாததுக்கு காரணம் அதுக்கு ஆன்மா இல்லைங்கிறத காட்டுது. சூரிய ஒளியில பலவீனமாகிறது அது தூய்மைக்கும் உயிருக்கும் எதிரானதுன்னு சொல்லுது. புனிதமான பொருட்களை பார்த்து பயப்படுறது மத நம்பிக்கைகளோட அதுக்கு இருக்கிற முரண்பாட்டை காட்டுது. ஆக வெறும் ஒரு கிராமத்து பேய ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கிற யோசிக்கிற ஒரு தீய சக்தியா மாத்தினது ஸ்டோக்கர் தான். ஆனா ஒரு நிமிஷம், இந்த ரத்தம் குடிக்கிற அரக்கர்கள் பத்தின பயம் வெறும் ஐரோப்பாவோட மட்டும் நின்னுடல. இது ஒரு குளோபல் ஃபியர், அதாவது உலகளாவிய பயம்னு சொல்லலாம். உலகம் பூரா இருக்கிற பல கலாச்சாரங்கள் அவங்களுக்கேன்னு சொந்தமா காட்டேரி மாதிரி உருவங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சீனால ஜியாங்ஷின்னு ஒன்னு இருக்கு. அது குதிச்சு குதிச்சு போற ஒரு பெண்ணும் நம்மளோட உயிர் சக்தியை உறிஞ்சிடும்.
பிலிப்பைன்ஸ்ல அஸ்வாங், அது என்ன உருவம் வேணாலும் எடுக்கும், ரத்தம் குடிக்கும். நம்ம இந்தியால கூட வேதாளம் இருக்கு இல்லையா, அது பிணத்துக்குள்ள பூந்துக்கும் ஒரு ஆவி. ஆப்பிரிக்காவுல அட்சேன்னு ஒரு உருவம் இருக்கு, அது மின்மினி பூச்சி மாதிரி வந்து ரத்தத்தை குடிக்குமா. சோ ஒவ்வொரு கலாச்சாரமும் அவங்களோட பயத்தையும் நம்பிக்கையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது காட்டேரிங்கிறது ஒரு உலகளாவிய புராணம்னு நல்லாவே புரியுது. சரி, இவ்ளோ பார்த்தோம். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இத்தனை 100 வருஷம் ஆகியும் இன்னிக்கும் ஏன் இந்த காட்டேரி கதை நம்மள ஈர்க்குது? ஏன் இது இன்னும் அழியாம இருக்கு? இதுக்கான பதில் வேற எங்கேயும் இல்ல, நமக்குள்ளேயே தான் இருக்கு. காட்டேரிங்கிறது ஒரு வகையில நம்மளோட ஆழமான பயங்களோட ஒரு பிரதிபலிப்பு, ஒரு கண்ணாடி மாதிரி. முதல்ல அது சாவு மேல நமக்கு இருக்கிற பயம், செத்தும் சாகாம அடங்க மறுக்கிற ஒரு உருவம் அது. அப்புறம் தடை செய்யப்பட்ட ஆசைகள், அந்த ரத்தம் குடிக்கிற செயல் இருக்கே, அதுல பயமும் இருக்கு, ஒரு விதமான நெருக்கமும் இருக்கு. அதோட கடி ஒரு காலத்துல குணப்படுத்தவே முடியாத நோய்கள் பரவுறத குறிச்சது. கடைசியா நமக்கு தெரியாதவங்க மேல, அதாவது அந்நியர்கள் மேல நமக்கு இருக்கிற பயம், சமூக கவலைகள்னு எல்லாத்தையும் அது பிரதிபலிக்குது. அப்போ காட்டேரிங்கிறது வெறும் மான்ஸ்டர்ஸ் இல்ல, அது மனுஷனோட ஆழமான பயங்களை காட்டுற ஒரு கண்ணாடி. சாவு, நோய், ஆசை, தெரியாத விஷயங்கள் மேல இருக்கிற பயம், இது எல்லாத்தோட ஒரு கலவை தான் காட்டேரி. அதனால தான் அது பழங்காலத்து பேயா இருந்தாலும் சரி, இல்ல இன்னைக்கு இருக்கிற ஒரு பாப் கல்ச்சர் ஹீரோவா இருந்தாலும் சரி, அது நம்மள இன்னிக்கும் ஈர்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த அரக்கன் நமக்கு வெளியில மட்டும் இல்ல, நமக்குள்ளேயும் இருக்கான். அப்போ நாம நிஜமா பயப்படுறது வெளியில இருக்கிற அந்த அரக்கனை பார்த்தா, இல்ல நமக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த அரக்கனை பார்த்தா?